இப்போ நம்ம கை தான் வச்சு தைக்க போகிறோம். இப்போ ஷோல்டருக்கு நேராக வச்சாச்சு. பார்த்துக்கோங்க, இந்த கிளாத்தும் இந்த கிளாத்து இப்படியே ஒன்றா தான் வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி கீழே இருக்க துணியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்படி திருப்பி விட்டுட்டு இப்போ நம்ம போட்டிருக்கோமே தையல், அந்த தையலுக்கு மேலே இந்த கிளாத்தில் இப்படி உள்ளே தள்ளி விட்டு அடிச்சிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கை அடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஷோல்டர் அடிச்சிருக்கோமே, இந்த இது வந்து பேக் சைடில் தான் இருக்கணும், ஃப்ரண்ட் சைடு இருக்கக்கூடாது. நமக்கு தேவையான அளவு இங்கேயே இருக்குது, அதனால நம்ம வந்து குடஞ்சி வெட்டுறது தேவையே இல்லை. லைட்டாக மட்டும் கொஞ்சமாக மட்டும் வெட்டி விடுறேன். இப்படி ஒரு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தையல் வந்து உள்ளே நகர்ந்து போகாமல், துணி வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்காண்டி ஓவர்லாக் போடுவாங்க எல்லோரும். நான் மட்டும் ஓவர்லாக் மிஷின் இல்லைங்க, ஆனால் நான் வந்து இப்படி ஒரு தையல் போட்டு கொடுப்பேன் என்னோட கஸ்டமர்களுக்கு. இந்த மாதிரி போட்டுட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் ஒரு வெட்டி கொடுத்துருவேன். இப்போ எல்லா வேலையுமே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ஜாயிண்ட் தான் போட போகிறோம். அடுத்ததான் ஜாயிண்ட் எப்படி போட போகிறோங்கிறத இப்போ பார்த்துடலாங்க. இப்போ நம்ம எதுக்குமே வந்து டேப்பே எடுக்க கிடையாது.
க்ளோஸ் அப். இப்போ நம்ம பார்த்தோம்னா கொக்கி சைடு தான் குறிக்க போகிறோம். இப்போ கொக்கி பக்கத்துக்கு கரெக்டாக இந்த இடத்துல ஆரம்பித்து இந்த இடம் எங்கே முடியுதோ தையல் போட்டிருக்கோமோ அந்த இடத்துல மார்க் பண்ணணும். இப்போ வி பக்கம், இன்னும் வி பக்கம் நம்ம அடிக்கலைங்க, அடிக்கிறதுக்கு சொல்லித்தரேன். இந்த வி பக்கத்துலேயும் இந்த மாதிரி இங்கேருந்து இங்கே வச்சு இப்படி ஒரு மார்க்கு. இப்போ பேக் சைடு எப்படி மடிக்கணும்னா இப்படி கரெக்டாக இப்படி மடித்து இப்படி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இப்படி மடக்குங்க. கரெக்டாக முடிகிற இடத்துல முன்னாடியும் பின்னாடியும் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததான் கை தான் மார்க் பண்ண போகிறோம். கை எப்படி மடக்கி போட்டு ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கோங்க. இது பாருங்கள் கொக்கி பக்கம், கொக்கி பக்கத்தோட கையை எடுத்துக்கோங்க. கரெக்டாக இப்படி வச்சு கை முடிகிற இடத்துலையும் இந்த ஷோல்டரில் வச்சு இங்கே முடிகிற இடத்துலையும் மார்க் பண்ணிடணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ அடிக்க போகிறோம் பாருங்கள். இப்போ ரெண்டே ஒன்றா வச்சுட்டோம். இந்த மார்க்கு இந்த மார்க்கையும் இப்போ மேலேயும் நம்ம இது வந்து பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடோடது, ரெண்டு மார்க்கையும் ஒன்றா இப்படி வச்சுக்கணுங்க. ஒன்றா வச்சுட்டு இந்த பிசர் இருக்குல்ல, இந்த பிசர் வந்து மேலே பார்த்து வச்சு இப்படியே தையல் போடுறோம். பார்த்துக்கோங்க. இந்த இதையும் இப்படி கையில் ஒன்றா பிடிச்சிக்கிறீங்க.